ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை ஹல்வா. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3/4 கப்பு கோதுமை எடுத்திருக்கேன், 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு நெய் எடுத்திருக்கேன், ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பாகு காசிக்கலாம். பாகுக்கு வெல்லம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு காசிக்கலாம். பாகு ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் கரைகிற வரைக்கும் இருந்தால் போதுமானது. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் போடுறேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் காஞ்ச உடனே அதில் கோதுமை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வாசனை வரும். கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் அதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அப்பப்போ நடுவில் நம்ம நெய் ஊற்றி கலந்துக்கலாம். அப்போ நெய் வாசனை இன்னும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இந்த கோல்டன் கலர் ஆன உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம காசி வச்சுருக்க பாகை இதில் சேர்த்துக்க போகிறோம். பாகு நல்லா சேர்த்து ஏலக்காய் நீங்கள் இப்படியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஏலக்காய் இடிச்சியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். பாகு நல்லா காசின இதானோடனே நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி பத்தலை அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும். அல்வா இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம முந்திரி தாளித்து இதில் போட்டுடலாம். இப்போ முந்திரி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நெய் வச்சுருக்கேன். அது கூட எடுத்துருக்க முந்திரியை போட்டு நல்லா கோல்டன் கலரில் வறுத்துட்டு ஹல்வாவில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி ஸ்வீட் இது. இப்போ பாருங்கள், நம்மளோட கோதுமை ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.